யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13-14 வசனங்களிலே, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். 430 வருஷம் அடிமைத்தனம், ஆளோட்டிகள் மத்தியிலே பிரச்சனையோடு கூட இருந்தவர்களுக்கு விடுதலை. மகிழ்ச்சியா வராங்க, பல அற்புதங்களை காண்கின்றார்கள். ஆனா ஒரு இடத்திற்கு வரும் பொழுது அவங்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கின்றது, பின்பாக பார்வோனுடைய ரதங்கள் ஓடி வருகிறது. இனி என்ன பண்ணணும்னு தெரியவே இல்லை. இட்ஸ் a dead end என்று பார்க்கின்றோம். அவ்வளவுதான், இனி மரித்து போக வேண்டியதுதான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும்பொழுது, அந்த டெட் எண்டுக்குள்ள வரும்பொழுது அங்கே மோசே சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு நீங்க கண்ட எகிப்தியரை இனி எப்பொழுதும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும் என்ன நடந்தது என்று. செங்கடல் இரண்டாக பிறந்தது. எந்த வழியில இவங்க நடந்து போனாங்களே அதே வழியில எகிப்தியர்கள் மரித்து போகின்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை வாட்டி கொண்டிருக்கின்ற எகிப்து என சொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எதுவாக இருக்கின்றது? உங்களுக்கு முன்பாக பிரச்சனை, பின்மாடி திரும்பி பார்த்தா பிரச்சனை, எங்க சுத்தி பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு பிரதர் என்று சொல்லும் பொழுது பயப்படாதிருங்கள். முதலாவது வசனம் வருகின்றது, நீங்க பயந்து போக வேண்டாம், பயப்படாதிருங்கள். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவதை நீங்க உங்க கண்ணால பார்ப்பீங்க. இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க. ஒரு கல்லூரியிலே விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு செடி இருக்குங்க, அந்த செடி நம்ம மேலே பட்டா எங்களுக்கு ரொம்ப அரிப்பு வருது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே மேனேஜ்மெண்ட் என்ன செஞ்சாங்களாம், அதை வெட்டி போட்டாங்க. அது வெட்டி போட்ட பிறகு கொஞ்ச நாள் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் திரும்ப வளர ஆரம்பிச்சது. திரும்ப இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அரிப்பு எல்லாம் வருகின்றது என்று சொல்லி மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்தை எரித்து போட்டார்கள். எரித்து போட்ட பிறகு அது வளரக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போகின்றது. அப்படி வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைக்கு அப்புறமா அவங்க மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். கர்த்தரிடத்திலே நாம முறையிடுவோம். கர்த்தரிடத்திலே பிரச்சனை கொண்டு போகும்போது அவர் நிரந்தர தீர்வு உங்களுக்கு அளிப்பார். யுத்தம் அவர்களுடையது. அவர் யுத்தம் செய்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். நீங்கள் கண்ட எகிப்தியரை இனி எப்பொழுதும் காண மாட்டீர்கள்.